Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா நல்ல கமகமன்னு ஒரு மசாலா டீ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் சாயங்காலம் இப்போதான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். அதனால சூடா கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு போட வந்தேன். சரி அதையே வந்து நான் வீடியோ எடுத்தா என்ன அப்படினு தோணுச்சு. அதனால மசாலா டீ போடுறதுக்கு கொஞ்சமா புதினா எடுத்துட்டு நம்ம பின்னாடி இருக்கிற விறகு அடுப்புலயே வந்து டீ போடலாம்னு இருக்கறேன். இப்போ வந்து வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு புதினா வந்து பறிச்சிக்கலாம் நம்ம தோட்டத்துல. நம்ம வந்து ரெண்டு பேருக்கு தான் டீ போட போறேன். அதனால ஒரு 5 இலை மட்டும் பறிச்சிருக்கேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா புதினாலாம் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ முதல்ல வந்து மசாலாவை இடிச்சுக்கலாம். இடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம டீ போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து டீ மசாலா போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் ஒன்று எடுத்துக்கோங்க. உரல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். இதுக்கு போட வேண்டிய சாமான்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருள் பட்டை. பட்டையிலே வந்து சுருளாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நீங்கள் உடச்சிங்கன்னா ஈஸியாக உடைக்க வரும். அந்த பட்டை தான் டீக்கு எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 3-4 பீஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து ஒரே ஒரு கிராம்பு, மிளகு வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 5லேருந்து 6 மிளகு தான் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். இஞ்சி வந்து இந்த சைஸில் ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவோட விதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காய் விதையிலையே இந்த பச்சை ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் 2 இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காயில் கருப்பு கலர் ஏலக்காவை நல்லா உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மட்டும் விதை எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு ஏலக்காயிலேருந்து 2 விதையும் இந்த பச்சை ஏலக்காயிலேருந்து ஒரு 3 விதையும் எடுத்துருக்கிறேன். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காவோட விதை மட்டும்தான். இதில் வாசம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இதை எடுத்துருக்கிறேன். மசாலா டீக்கு இந்த ஏலக்காய் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது வந்து ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதிக்காய் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடையிலலாம் மசாலா டீ விற்பாங்களே அதே வாசம் இந்த இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு சின்ன சிட்டிகை எடுத்து போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அது இருந்தால் போதும். இப்போ இதெல்லாம் இடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ எடுத்து வச்சுருக்கிற புதினாலேருந்து ஒரு 5 இலையை மட்டும் சேர்த்துருக்குறேன், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கணும். ரொம்ப வந்து நைஸாக வந்து இடிச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிச்சாச்சு. ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். இது இருக்கட்டும். பற்ற வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ 2 பேர்த்துக்கு தானே நம்ம டீ போட போகிறோம். அதனால் மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டீ வந்து ரொம்ப திக்காக இருக்கிறத விட கொஞ்சமாக வந்து தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஃபி தான் வந்து நல்லா திக்காக இருக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொதிக்கிறதுக்குள்ளே இதில் வந்து டீ பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ டீ பவுடரோட அளவு வந்து டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் போட்டிருக்கிறேன். இப்போ இதிலே வந்து நம்ம ஜாதிக்காய் இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு 2 தடவை தான் இந்த மாதிரி சுரண்டணும். நீங்கள் இந்த மாதிரி 2 தடவை சுரண்டினா போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஜாதிக்காவோட வாசனை உங்களுக்கு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த பட்டை மிளகு அதுலேருந்தும் நல்லா சாறு இறங்கணும். நம்ம டீலேருந்தும் நல்ல டிகாஷன் வந்து இறங்கி இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த 2 கப்பு தண்ணி வந்து நல்ல டிகாஷன்லாம் சுண்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து இப்போயே வந்து சர்க்கரையை போட்டுக்குவேன். எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. சப்போஸ் சில பேர் வந்து சர்க்கரை அப்புறமா போடுவீங்க. எனக்கு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா சர்க்கரை சம்டைம்ஸ் வந்து ஆற்றுறப்ப சூடு போயிடுது. அதனால் இப்போயே நான் போட்டுக்கிறேன். ஒரு கப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள்ஸ்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். நான் அதனால் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பால் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கிறேன். டீக்கு வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷரிங் கப்பில் கரெக்டாக நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்தது அப்படின்னா நம்ம டீயை எடுத்து வடிகட்டிட வேண்டியதான். இப்போ டீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ டீ எல்லாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த நைலான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. சூட்டில் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ டீயோட சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து முறுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ முறுக்கோடு சாப்பிட போகிறோம். ஆற்றலாம் கூடாது, அப்படியே இதை மேலாக்கில் அப்படி ஊற்றிட்டு நம்ம உடனே சர்வ் பண்ணிடணும். சுட சுட டீ வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மசாலா டீ வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட்டோரில் நேச்சுரலாக வீடியோ எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.